எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். யுஎஸ்ஸுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்குது. பட் யுஎஸ் வந்து ஓகே ஈரான் அடிக்கிறது ஓகே. ஈரான் வந்து எதுக்காக அண்டை நாடுகள அடிச்சுக்கிட்டு இருக்கு? இதுக்கான ஃபுல் டீட்டெயில், ஃபுல் ஆன்சர் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபுல்லா வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்டேட்டும் நான் குடுக்க போறேன். அதுக்கப்புறம் இந்தியா வந்து டெல்லி வந்து ரொம்ப ஹை அலர்ட்ல இருக்கு. இத பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இப்போ வந்து இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் இந்த இடத்துல இருக்கு. இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து இங்கே தான் நமக்கு பிரச்சனையே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உலக ஆயில் ஒரு 20% ஆயில் வந்து இந்த ஏரியா கடந்து தான் போகுது. இதுதான் மெயினான ஏரியா. அந்த பக்கம் வந்து ஈரான் இருக்காங்க, இந்த பக்கம் இந்த பார்டர் வந்து ஒமான் இருக்காங்க. பட் பாதி மேக்ஸிமம் வந்து கவர் ஆகுறது யுஏஇ. பட் எக்ஸாக்டாக இந்த பிளேஸில் வந்து இந்த ஈரானும் ஒமானும் இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷிப்பிங் கண்ட்ரோல் இஸ் அவர் ரைட் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இல்லை, இது வந்து யுஎஸ் தரப்புலேருந்து கமர்ஷியல் ஷிப்பிங் வந்து இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் எதுக்காக இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஊரில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது நம்ம வந்து ரோடை யூஸ் பண்ணுறோம். அந்த ரோடை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து இப்போ ஒரு நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போகும்போது வான்வெளியில், அதாவது ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ அதை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறது? அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல், அதுக்குமே ஒரு செக்யூரிட்டி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி கடல் வழிக்கும் ஒரு செக்யூரிட்டி அமைப்பு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸில் கண்ட்ரோல் பண்ணுறது அமெரிக்கா. ஓகே, ஸோ இவங்க தான் இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து மற்ற நாடுகள், அதாவது ஷிப்பிங் போகுது அப்படின்னா அந்த ஷிப்பையும் அந்த அதில் போகிற எம்ப்ளாயர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதில் போகிற குட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அமெரிக்கா. ஸோ அதை தான் இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸ், இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவோட ஷிப் அதில் போகுது. பட் இந்தியாவுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அது வந்து யூஎஸ்ஐ நம்பி தான் இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி ஜப்பானோட ஷிப்பு இதெல்லாம் போகுது. அதே மாதிரி தென்கொரியா, ஐரோப்பா. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இவங்க வந்து இந்த ரூட்டை கடந்து போகும்போது, மெயினாக போகும்போது, ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்லலாம், ஸோ இந்த மாதிரி கப்பலுக்கு வந்து எதுக்காக யூஎஸ் தரப்புலேருந்து கொடுக்கணும்? இது வந்து இன்னும் பேசணும்னா அது பெருசாக போயிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல். ஓகே, அவங்களுக்கு ஏதாச்சும் வேணும், அமெரிக்கா ஏதாச்சும் பண்ணணும். ஓகே, நான் அமெரிக்காவும் குறை சொல்ல, ஈரானும் குறை சொல்ல, நியூட்ரலாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அமெரிக்காவுக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. அந்த அளவுக்கு மிலிட்ரி ஃபோர்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஓகே, நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒரு ரோட்டில் போகும்போது அந்த ரோட்டை வந்து யாராச்சும் தடை பண்ணுறாங்க. ஒரு ஊருக்குள்ள ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடை போகும்போது தடை பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே யார் வருவா? போலீஸ் வருவா, கவர்மெண்ட் வரும். இது வந்து காமனான ரோடு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இவர் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி தான் என்ன சொல்கிறேன், நம்ம வந்து மாமா வந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு. பட் அமெரிக்கா அதில் சப்போர்ட் பண்ணது இல்லை, அது வேற. பட் இவர் வந்து கொஞ்சம் ஓவராக எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறாரு. பட் இது வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு ஷிப்பு போகணும்னா அதுக்கு வந்து ஷேஃபர், செக்யூரிட்டி எல்லாமே வேணும்ல. இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, கரெக்டு தான். பட் இன்சூரன்ஸ் வந்து அது டேமேஜ் ஆனால் தான் இன்சூரன்ஸ் அதுக்கு. பட் அது வந்து நமக்கு ஒரு கண்ட்ரிஸ் அதை நம்பி இருக்குது. இப்போ ஆயில் ரேட்லாம் இந்தியாவில் எவ்வளோ தூரம் ஏறி இருக்குது. ஸோ அதை வந்து அது வந்து மிசைல் அட்டாக்கோ எதில் இருந்தாவது தடுக்கணும். அதில் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஆனால் கூட அதிலிருந்து பாதுகாக்கணும். மெயினாக பாதுகாப்பு, ட்ரோன் அட்டாக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து பாதுகாத்து கொண்டு போகணும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த ஏரியாவில் இவங்க எடுத்துருக்காங்க யுஎஸ்ஏ. ஸோ அதுதான் இவங்க வந்து கமர்ஷியல் ஷிப்பிங் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு யுஎஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வந்து இவங்களுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு சொல்லணும். ஈரான் அது வந்து அவங்க ஏரியாவில் இருக்குது. இவங்க வந்து என்னத்தை கொண்டு போவாங்கன்னு தெரியாது. யுஎஸ் தரப்பில் வந்து அவங்க என்னத்தை கொண்டு போவாங்க, என்ன கொண்டு வர மாட்டாங்க, அது வந்து இவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. அது அவங்களோட ரைட்ஸ் தான், அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஈரான் தரப்பில் இது வந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே மற்ற இப்போ வேறு வில்லேஜ்காரங்க வேறு எதையோ கொண்டு வந்தால் அந்த வில்லேஜில் இருக்கவங்க தடுக்க தான் செய்வாங்க. என்ன தான் கவர்மெண்ட் அதில் இன்வால்வ் ஆனாலும் அவன் என்ன கொண்டு வரான் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ இந்த பஞ்சாயத்து வந்து யாராலையும் தீர்க்க முடியாது. இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ மட்டும் கிடையாது. ஸோ இது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கா? ஸோ இதுதான் இதுதான் பிரச்சனை. இப்போதைக்கு பிரச்சனை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு இப்போ நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்காக தான் இங்கே வந்து யுஎஸ் தரப்புலேருந்து இவங்க சைடு இருந்தும் அங்கங்கே பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஒரு அலர்ட்டாகவே இருக்குது. நம்மளையுமே அலர்ட்டாக வச்சிட்டு இருக்காங்க, நிப்டியும் கீழே கொண்டு போகல அப்படின்னு. பட் இந்த பிரச்சனை வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, 3 இடத்துல இருக்குது. அமெரிக்கா வந்து இதுக்கு வந்து போலீஸ்லாம் அப்படின்னு சொல்ல வேணாம். வந்து முக்கியமான ரூட் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ், அதுக்கப்புறம் பாபல் மதாப் ஸ்ட்ரெயிட். ஸோ இந்த 2 இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் சவுத் சைனா,
ஸோ இந்த ரீஜியன் 3 ரீஜியன் வந்து அமெரிக்கா வந்து மெயினாக வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் தான் சரக்கு கப்பல்கள்லாம் வணிகமான எல்லா பிரச்சனைகள், அதாவது எல்லா நாடுகளுக்கும் இது போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து அமெரிக்கா மட்டும்தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அமைப்பாக இருக்கா அப்படின்னா கிடையாது. சேஃபர் செக்யூரிட்டிக்காக யூகே இருக்காங்க, ஃப்ரான்ஸ் இருக்காங்க, யூரோப்பியன் மிஷன்ஸ் இந்த மாதிரி கல்ஃப் நாடுகள் எல்லாமே இருக்காங்க. பட் அமெரிக்கா வந்து மெயினாக வந்து கல்ஃப் நாடுகளில் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க இதை வந்து மேப்பில் பார்த்தா இன்னும் கூட கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மேப்பில் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்த தான் நம்ம இப்போ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து குவைத்து, பஹ்ரைன், கத்தார், இந்த பக்கம் ஈரான் கம்ப்ளீட்டாக இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்தால் மஸ்கட் இருக்காங்க. இது எல்லாமே ஈரான் கண்ட்ரோலில் தான் வருது. ஸோ இது ஈரான் வந்து ஓவரால் அந்த பக்கம் ஃபுல்லாக ஈரான் தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க சொல்கிறது என்ன கொண்டு போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும், கரெக்டு. பட் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா பட் இவங்க வந்து ஷிப்பிங் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களா, இந்தியாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், வடகொரியா, இவங்களுக்கெல்லாம் அதாவது எவ்வளவோ ஒரு லட்சக்கணக்கில் டாலர்ஸ் வந்து அமெரிக்காக பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இதுக்காக. இதெல்லாம் தெரியாத உண்மைகள் நானுமே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இதுவுமே, அதாவது இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கேப்பு, அப்படி தான் நம்ம மேப்பில் பார்க்க முடியும். இந்த பக்கம் வந்து ஏமன் இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கண்ட்ரீஸும் ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸில் இல்லாத ஒருன்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா சவுதிக்கும் எமான் இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஓகே, நம்ம அதை டீப்பாக பேச வேணாம். ஸோ இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோலையும் இவங்க வந்து, அதாவது இதோட உரிமை அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு என்னென்னு போகணும் வரணும் அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது 2 தான். அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு பிளேஸு சவுத் சைனா. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து சைனா எங்கேயோ இருக்குது. இது வந்து சைனா சி. இந்த சீல இந்த பக்கம் வர்றதுக்கு, அதாவது ஆக்சுவலாக இந்த பக்கம் இப்படி வருமா இல்லை இப்படி போகுமான்னு தெரில, தைவான் இந்த லைனில். ஸோ இந்த பக்கம் இருந்து சிங்கப்பூர் இருக்கட்டும், பிலிப்பைன்ஸு, மலேசியா, வியட்நாம், இந்த மாதிரி தாய்லாந்து, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருந்தெல்லாம் இவங்களுக்கு வந்து சரக்கு கப்பல்கள் இப்படி போகணும். ஏன்னா இப்படி கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரில சி ரூட்டு, நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலையும் பிரச்சனை பண்ணுறாங்க. பட் சைனா இருக்குது இங்கே. சைனாவுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் மேபி இந்த ஐலாண்ட்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறேன். தாய்வான் அவங்க கண்ட்ரோல் கிடையாது, மேபி இந்த ஐலாண்ட் இருக்கும். ஸோ இதுலேயுமே பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே பஞ்சாயத்து பண்ணுறது யார் தெரியுமா? நம்ம மாமா டீம் தான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஜஸ்ட்டு காமிச்சேன். ஸோ அடுத்து வந்து மெயினாக ஒரு இஷ்யூ இந்தியாவில் போயிட்டுருக்கு. இன்டெலிஜென்ட் அலர்ட் விட்டுருக்காங்க இந்தியாவுக்கு. டெல்லி அண்டு உத்தரகாண்ட், அதில் வந்து காலிஸ்தானி டெரர் த்ரெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஒரு இமெயில் த்ரெட் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து மேபி மேக்ஸிமம் வந்து நம்ம கண்ட்ரி அதெல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க. மேபி நாளைக்கு நிஃப்டி வந்து கொஞ்சம் பிரச்சனையில் முடியுமா அப்படின்னு தெரில, கேப் டவுன் ஆகுமா அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குது. ஏன்னா நிஃப்டி வந்து ஆல்ரெடி நேற்றுக்கு முந்தின நாள் க்ளோஸ் ஆனது 24,056 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னுமே எவ்வளோ தூரம் கீழே வரும் இல்லை மேலே போகுமா அப்படின்னு தெரில. நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் 24,500 அந்த ரேஞ்சில் வச்சுருக்கோம். ஸோ கீழே வந்து நமக்கு வர்றதுன்னா இங்கே வரைக்கும் வரலாம், 23,000 வரைக்கும் கூட வரலாம். பட் அந்தளவுக்கு விடாமல் மேலே கொண்டு போயிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கங்கே இந்த மாதிரி பிரச்சனைகளை காமிச்சு நம்மளை ஒரு பக்கம் பயமுறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த கணக்கில் வந்து நிறைய பேர் வந்து, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா மெயினாக இதெல்லாம் பாருங்கள். ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் கண்டிப்பாக இருக்கணும் அந்த ஸ்டாக்கு. இன்ஸ்டிடியூஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நல்ல மொமெண்டமில் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதோட செக்டாரும் நல்ல ஒரு ரொட்டேஷனில் இருக்கணும். ஏர்னிங்ஸ் க்ரோத்தும் நல்லா கொடுத்துருக்கணும். டெக்னிக்கல் ஃபேஸ் ஃபார்மேஷன் நான் சொல்லுவில்ல, பிசிபி இல்லை ரிட்ரேஸ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு சில வால்யூம் நல்லா நடந்திருக்கணும். இதெல்லாம் நல்லா நடந்து ஓரளவு ஒரு நல்ல ரேஞ்சில் என்ட்ரானோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆர்எஸ்ஐயுமே நல்லா கீழே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லாம் அமைஞ்சிச்சு அப்படின்னா உள்ளே போங்க. மந்த்லி ஒரு ட்ரேடர் 2 ட்ரேடர் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ 2% 3% மந்த்லி எடுக்கிற மாதிரி பார்த்துங்க. உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ அந்த வால்யூமில் இருந்து. பல்க் என்ட்ரி ஜோன் வந்து நம்ம நேற்று வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து மெயினாக சொல்கிறது வந்து பிஎல், கைனஸ், பிஜி எலக்ட்ரோபிளாஸ், டேரில், கைஃபின்டெக் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது. பட் இருந்தாலும் நிஃப்டி வந்து கீழே போகும்போது எல்லா ஸ்டாக்குமே கீழே போகிறது வாஸ்தவம் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸ்ட்டு கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் காமிச்சது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். நமக்கு வந்து மெயின் சேனல் இருக்குது. நான் மெயின் சேனல் ஒரு 60 days கழிஞ்சிட்டு கண்டிப்பாக அதிலேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இது வந்து செகண்ட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.